பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு தமிழ் வருடமும், ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரரா இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. அந்த வகையில உங்களுடைய கடக ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த பராபவ வருஷத்துல அர்க்காதிபதியாகவும், மேகாதிபதியாகவும், சேனாதிபதியாகவும் 3 விதமான ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறதுனால, முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக கடக ராசிக்கு இந்த ஆண்டு அமையும். அதாவது முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட அங்க உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது யாராக இருந்தாலும் உங்களுக்கு மனமுவந்து மதிப்பு தரக்கூடிய, கடந்த காலங்கள்ல கைகொட்டி சிரிச்சவங்க முன்னாடி அவங்க கைதட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு பட்டம், பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. கடக ராசிக்கு யோகாதிபதியா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சிறப்பு. கடகம் ராசிக்கு சுக்கிர பகவான் யோகாதிபதி அப்படிங்கிறத விட அந்த சுக்கிர பகவான் சுப கிரகமாகவே இருந்தால் கூட அசுர குருவாக சாஸ்திரத்தால் சித்தரிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான அசுர குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியங்களை ஒரு நாட்டில் அல்லது ஒரு வீட்டில் அல்லது ஒரு ஊரில் நல்லவங்க உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட கெட்டவங்க நமக்கு நட்பாக கிடைச்சாங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்லவங்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, கெட்டவங்களாகவே இருந்தால் கூட அந்த கெட்டவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது.